வணக்கம் வி ஃபார் யூ மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத தவளைகள். ஆமாங்க, அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ். நடிகர் ஜீவா சினிமாக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 2003 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரவி மரியா இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் காமெடி படம் தான் ஆசை ஆசையாய். அந்த படத்து மூலமா தாங்க ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு நம்ம ஜீவா. ஆசை ஆசையாய் படத்துல ஆரம்பிச்சு ராம், கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், நீதானியன் பொன் வசந்தம், என்றென்று புன்னகைன்னு கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான் ஜீவா. ஜனவரி 31 இன்னைக்கு நடிகர் ஜீவாவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் தருணத்துல தான் அவர் இன்னொரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிளை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் லேபிளோட ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கிற நிறையவே யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ யங் மியூசிஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிறையவே இன்னோவேட்டிவான மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஃப்ராக்ஸ் மியூசிக் லேபிளோட லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு காலையில் சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகையில் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, கார்த்தி, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், மிர்ச்சி சிவா, கலையரசன், ஆதவ் கண்ணதாசன், இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், இயக்குனர் மோகன்ஜி, நடிகர் ஜிதன் ரமேஷ், விவேக் பிரசன்னா, விச்சு மற்றும் பலர். மூணாவது பாட்டை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கார்த்தி. நான் வேற தனியா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுமா? சவுண்ட் கேட்டீங்களா? சோ ப்ரௌட். இல்ல நம்பர் பண்ணுங்கப்பா, நம்பர் பண்ணுங்க. அவங்களே ராப் பண்றாங்க, அவங்களே கொரியோகிராஃப் பண்றாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஐ அம் சோ thrilled to know this. எங்கெங்க பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பிடிச்சின்றாங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் ஓப்பனிங் பிக் வேர்ல்ட் ஃபார் எவ்ரிவன். சோ ப்ரௌட். வாய்ஸ் வந்து நிறைய மியூசிக் வந்து கேட்டு இந்தியன் மியூசிக்காக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தமிழ்ல அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. She will introduce me to a lot of new music. True. I will introduce you guys to my wife. அவங்க பெரிய கேங் இருக்காங்க. So proud. And Jiva, fantastic. Hey, thanks man. எல்லாம் இவங்களோட டேலண்ட் தான். நான் ஒன்றும் பண்ணல. இவங்க சும்மா வந்தாங்க, அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. One started rapping, one is dancing. So everybody has எல்லா டேலண்ட்டும் லைக் நல்லா வந்து நம்மளா கொஞ்சம் லிப் சிங்கிங் தானே. ஸோ கொஞ்சம் வேப்பா இருந்தது. when I saw ஆக்டிங் பண்றாங்க, they rap, they sing, and also they have so much of music knowledge. And I'm sure first of all அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் நம்பி send them and நிச்சயமா to nurture them, and also the camera lights, and the sense for sure. Last 15-20 years we've been doing the same stuff. So on the what all techniques நம்ம வந்து விட்டோமோ அதை வந்து we are just teaching the hacks. Bro, over to you bro. இல்ல எவ்ரி டைம் பீப்புள் காஸ்ட்ல இந்த சார் நடிக்கணும், நான் எங்கே போய் அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. இல்லாட்டி நான் தனியாக மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரை அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம், இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனுப்பிச்சுடுவோம். பட் நவ் ஐ ஹேவ் அன் அட்ரஸ், கிளீனாக பாயிண்ட் பண்ணி அனுப்பிச்சுடலாம். தேங்க்யூ. பிகாஸ் தேர் இஸ் சோ மச் டேலண்ட். எல்லாரும் வீட்டில் பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டமில் உட்காந்துட்டு. லைக் அனிருத் யூ சீன் as a child he started playing. So அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு. And I know so many people already who've been asking me, நான் யாருக்கு அப்ரோச் பண்ணணும் சார், நான் எப்படி போகிறது? So I think that's what is fantastic. That's the idea. அங்கிள் கிட்ட இருந்து, சௌதரி சார் கிட்ட இருந்து, I think it's come to you also நினைக்கிறேன். ப்ரௌடா சொல்லுங்க, பார்த்து செலவு பண்ணுடா. காசு எடுக்கணும்ல. So good. ரைட்டான டேலண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நிச்சயமா அது வந்து அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம். எஸ், அப்துல் சேம் டெக்னிக் வித் டிஃபரண்ட் நேம். நைஸ். இந்த நேம் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் பயங்கர ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி செவிட்டு தவறான்னு சொன்னேன்ல, நம்ம வந்து பச்சைகள் ஒட்டிச்சு. அப்பதான் நம்ம ஒரு பிராண்டா இருக்கு. ஸோ தட் வே ஆல்சோ ஐ திங்க் யூ காட் a nice name to sell it across. Thank you. And all the best you guys. சீக்கிரமா உங்களோட ஒரு பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்களாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான் first slate now, so they're also getting used to the camera, they're also getting used to the mic and everything. ப்ரூவ் பண்ற ப்ராப்ளம் எப்பவுமே all of us நம்மளே ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது, எப்படி சிரிக்கணும்னு தெரியாது.
how you face the camera. Face the camera. பட் இன்னைக்கு குழந்தைங்களாம் அந்த கேமராவோட தான் பிறகுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ நாள் ஆகாது, அவங்க சீக்கிரமாக அதை கற்றுக்குவாங்க. அண்ட் ஐம் ஷோர் யூ வில் பி பாலிஷ் ஸோ மச் மோர் பெட்டர். யூ ஆல்ரெடி டேலண்டட் வித் குட் கைடன்ஸ். நம்ம ஊர்ல இருந்து ஒரு கே இண்டஸ்ட்ரி வர மாதிரி இவங்க அதான் K-pop ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வரும். K-pop மாதிரி டாப் பாப், தமிழ் பாப். ஸோ டாப் பாப் சந்தோஷம் தான் இல்லையா? தட் யூ நீட் டேலண்ட் வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியுங்கிறது. I think the best time to start that. Yes, Where we have our own culture. There's so much we can talk about. Like Enjami வந்து spoke about our culture. நம்மளோட தாத்தா பாட்டி பத்தி பேசுற மாதிரி நம்ம கிட்ட we have a lot of stories to say. We have our own style. So அதெல்லாமே we have to bring it out. That's the idea. Everybody has a story and everybody has a style. So அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஜீவா பத்தி நான் சொல்லணும். நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வரும்போது நம்ம புதுசாக ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பசங்க எல்லாமே பார்ப்போம் கிளாஸில் ஒரு வயசாக பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் சில மூஞ்சிக்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டாக இருப்பான் நமக்கு தோணும். ஜீவா அந்த மாதிரி ஆள். சார் எப்படி கிளாஸ் கட்டடிக்கணும், எப்படி வாத்தியார்ட்ட மாட்டிக்காமல் இருக்கணும், ஸ்பெஷல் புக் நோட்ஸ் எங்கே கிடைக்கும், இதெல்லாம் ஜீவாட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஐ திங்க் ஃப்ரம் த பிகினிங். தேங்க்யூ. அண்ட் சச் அ கிரேட் குட் ஆக்டர். நான் ராமுக்கு உங்களுக்கு அவார்ட் நாங்கள் வாங்கிட்டு வந்து பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஆக்சுவலி நான் வந்து ஏதோ ஒரு பொறின்னு சொல்லி ஒரு பயங்கரமான காவியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அமீர் சார் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சைப்ரஸில் அவார்டு இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் ஷூட்டிங் இருக்கு சார் அப்படின்னு. சரி ஓகே நான் கார்த்திக் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஆன் மை பிஹாஃப் ஆக்சுவலி கார்த்தி தான் வாங்கினார் இந்த இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா. ஸோ தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்ஸ் ஃபார் இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். I wanted to say that a good talent is recognized all over the world. So நல்ல டேலண்டா இருக்கும்போது எங்க இருந்தாலும் people pick it up. And சந்தோஷா சொன்ன மாதிரி in case delay ஆகுதுன்னா வருத்தப்படாதீங்க. Whatever hard work you're doing or saying is a மாதிரி it will pay back, it will connect, it will come back to you. So all the best. நடிகர் ஜீவாவுடைய இந்த புது முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.